அம்மா ஓ என்ன ஜீனி அதான் மிஷினு சப்ஜா விதை இதெல்லாம் நைட்டே ஊற வச்சாச்சா? ஆமாம், குண்டான போட்டுருவோம். போட்டாச்சா? பாலை ஊற்றுமா? பாலை ஊற்றுரும். ஊற்றுமா? வேறு நிறையவே போடுறாங்கம்மா. வேறு எப்படி இருக்குது? வேறு சப்ஜா விதையாக தான் இருக்கு. ஆமாம், நிறையா ஊற வச்சுருக்கேன். நான் வந்து உடம்புக்கு கூலிங்க, நீங்களும் எங்கே கிடச்சாலும் வாங்கி சாப்பிடுங்க. எப்படி இருக்கு பாரு, செம்மையாக இருக்கு. எவ்வளோ ஐஸாக பாரு, எப்படி இருக்கு பாரு, எல்லாம் பாரம்பரியாக போடுறியம்மா. எப்படி வருது பாரு. அம்மா ஓ இன்னைக்கு என்னம்மா பேசலையே? வெயில் ஓவராக இருக்கா, அதுக்காக ரோஸ் மில்க்கு தான் பண்ண போகிறேன். என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம். வெளியில் நான் கடையில் தாம்மா வாங்கி சாப்பிட்ருக்கேன், இதான் ஃபஸ்ட் டைம் பண்ண போறியா? ஆமாம், நல்லா திக்காக பண்ணி தரியாம்மா? பண்ணி தரேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயில் தானும்மா. ஓவராக இருக்குது வெயில். ஆமாங்க, இந்த 10 மணி வரையும் தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதுக்கு அந்தாண்ட பார்த்தீங்கன்னா வெளியிலேயே போக முடியல, அந்த மாதிரி வெயிலாக இருக்குது. இந்த அக்னி வெயில்னு சொல்லுவாங்க, அது ஸ்டார்ட் ஆகிட்டாமா? ஆமாம். சரிம்மா, அதனால தான் ஒன்றும் பண்ண முடியலங்க. அதுக்கு தான் ரோஸ் மில்க் அம்மா பண்ணி தரேன்னு இருக்காங்க. போய் எல்லாம் ரெடி பண்ணிடுமாம்மா? போய் ரெடி பண்ணிவிடுவோம். ஆமாம். என்ன ஜீனி அதான் மிஷினு சப்ஜா விதை இதெல்லாம் நைட்டே ஊற வச்சாச்சா? ஆமாம். அம்மா ஓ அடுப்பை பற்ற வச்சிருமா? பற்ற வச்சிருவோம். பற்ற வைம்மா. ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு பாலை காய்ச்சி. இங்கே பாரு, பால் ஃபுல்லாக இருக்குங்க. குண்டான போட்டுருவோம். போட்டாச்சா? பாலை ஊற்றுமா? பாலை ஊற்றுரும். ஊற்றுமா? ஏன்னா ரோஸ் மில்க்கு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றக்கூடாது, திக்காக இருக்கணும் பால். என்ன பால் ரெடி ஆகிட்டா இல்லையா? ரெடி ஆகிட்டு. இங்கே பாருங்க, பால் பார்த்தீங்கன்னா பொங்க போகுதுங்க. அம்மா ஓ ஜீனியை போட்டுருமா? போட்டுருவோம். போடுமா? ரோஸ் மில்க்கு வந்து ஜீனி நிறையா இருந்தது நல்லாயிருக்கும். ஆமாம், போடுமா? என்ன ஜீனிலாம் போட்டாச்சா? ஜீனி போட்டாச்சு. இங்கே பாருங்க, பால் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா காஞ்சிடுச்சு. அம்மா ஓ இதோட என்ன ஆற வைக்கணுமா? ஆமாம், ஆற வைக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் மில்க்கு லிக்விடை ஊற்றிட வேண்டியதாங்க. ஏன்னா இப்போ ஊற்றினா முடிஞ்சிடும் தானே? ஆமாம், சூட்டோட ஊற்றக்கூடாது, ஆற வச்சு ஊற்றணுங்க. என்ன பால்லாம் காய்ச்சாச்சா? பால்லாம் நல்லா காய்ச்சி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், நல்லா வடிகட்டி வச்சு இருக்குது. இப்போ ஊற்றிடுவோம் பாலை. ஊற்றுமா? இங்கே பாரு, பால் ஃபுல்லாக வடிகட்டி வச்சுங்க. இங்கே பாரு, ஐஸ்லாம் ரெடியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சப்ஜா விதை எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா லிக்விடை ஊற்றிட வேண்டியதான். அடுத்து என்னம்மா பண்ணோம்? இப்போ இதை ஊற்றணும். ரோஸ் மில்க்கு லிக்விடா? ஊற்றுமா? பாருங்கள், நம்மளுக்கு கலர் நல்லா வரணும்னு சொல்லிட்டு ஊற்றுறாங்க. அம்மா ஓ அப்படியே ஒரு கிண்டு இப்போ வாசமாக இருக்குமா? ஆமாம். இங்கே பாருங்க, எவ்வளோ வாசத்தை. கலர் இப்போவே வந்துடுச்சுமா. ஆமாம், செம வாசங்க. ரோஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சா இல்லையா? ஆகிட்டே இருக்குது. என்னம்மா வெயில் வர ஓவர் ஆகிடுச்சு. அடுத்து என்னம்மா பண்ணோம்? சப்ஜா வரைய போடணும். போடுமா? ஊற வச்சு வச்சுருக்கிறத எடுத்து இதில் கலந்துடணும். வேறு நிறையவே போடுறாங்கம்மா. வேறு எப்படி இருக்குது? வேறு சப்ஜா விதையாக தான் இருக்கு. ஆமாம், நிறையா ஊற வச்சுருக்கேன். அடுத்ததுமா பாதாம் மிஷினா? பாதாம் மிஷின் போடுமா? வேறு நிறையவே போடலாங்க. இதெல்லாம் வந்து உடம்புக்கு கூலிங்க, நீங்களும் எங்கே கிடச்சாலும் வாங்கி சாப்பிடுங்க. எப்படி இருக்குது பாரு, செம்மையாக இருக்குது பார்க்கவே. என்ன பாதாம் மிஷின்லாம் போட்டாச்சா? எல்லாம் போட்டாச்சு. இப்போ ஐஸ் கட்டியை போடணும். போடுமா? இங்கே பாருங்கள், எவ்வளோ ஐஸாக பாருங்கள். எப்படி இருக்கு பாரு, எல்லாம் பாரம்பரியாக போடுறியம்மா. இந்த வெயிலுக்கு இப்படி தாங்க போடணும். என்ன ரோஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சா இல்லையா? ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க அம்மா, ஓ அப்படியே எவ்வளோ திக்காக இருக்குது பார்த்தீங்களாம்மா. ஆமாம். இந்த பார்த்தீங்கன்னா அது மேலே போடுறதுக்கு ஐஸ்கிரீம்மா, இது போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். அம்மா ஓ அப்படியே ஊற்றிடுமா? ஊற்றிடுவோம். ஊற்றுமா? இங்கே பாரு, கிளாஸில் அப்படியே ஊற்றிட வேண்டியதாங்க.
என்ன கிளாஸில் ஊற்றியாச்சா இல்லையா? ஊற்றிக்கிட்டே இருக்கேன். ஆமாங்க, இன்னும் முடியல. இந்த வரேன், ஊற்றுமா எப்படி இருக்குது பாருங்க. அதில் அந்த பாதாம் மிஷின் தாங்க வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்க, நல்லாவே திக்காகவே இருக்குது. எப்படி இருக்குது பாருங்க. இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு ஐஸ்கிரீம் போடுமா? எப்படி இருக்குது பாருங்க. இது மேலே கொஞ்சம் ஐஸ்கிரீம் போடணுங்க. எப்படி வருது பாருங்க. என்ன ஐஸ்கிரீம் வச்சாச்சா இல்லையா? வச்சுக்கிட்டே இருக்கேன். ஆமாங்க, இங்கே பாருங்க, ஐஸ்கிரீமு ஃபுல்லாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்சாம்மா? முடிஞ்சு. ஐஸ்கிரீம் போட இன்னும் நல்லாயிருக்கு அந்த கூலிங்கு. ஆமாம். மா ஓ, அப்படியே சாப்பிடுமா. எப்படிம்மா இருக்கு? நல்லாவே இருக்குது. நல்லா இருக்கே. நல்லா இருக்குது. இந்த வெயிலுக்கு எப்படி இது ஓகே தானே? நல்லா கூலிங்காக செம்மையாக இருக்குது. ஆமாங்க, ஜில் ஜில்னு இருக்கா. நல்ல கூலிங்கி. ஆமாங்க, இது மேலே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஐஸ்கிரீமு அப்படியே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சப்ஜா விதை எல்லாம் இருக்குங்க. எல்லாம் உடம்புக்கு நல்லது தான். ரோஸ் மில்க்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே வெளில வந்தாச்சுங்க. இந்த இடம் எப்படி இருக்குது பாருங்களா, செம்மையாக இருக்குங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நல்லா காற்றடிக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் கரண்ட்டு இல்லைங்க, அடிக்கடி ஆஃப் ஆகுதா, அதனால தாங்க அப்படியே காற்றோட்டமாக வந்தாச்சு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு அம்மா இன்றைக்கி ரோஸ் மில்க் செஞ்சுருந்தாங்க. அதை சாப்பிட்டோன்னே கடையில் எப்படி இருந்துச்சோ அதேமாரி இருந்துச்சுங்க. பொய்யெல்லாம் சொல்ல உண்மையாக தாங்க. ஆமாங்க, அப்படியே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படியே காற்று வாங்கிட்டு அப்படியே நம்ம போக வேண்டியதாங்க. அப்படியே உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிற பாருங்க இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்கே பாருங்கள், இதான் நான் சொன்ன இடங்க. எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இங்கே தான் நாங்கள் ஃபஸ்ட்லாம் கிரிக்கெட் விளாடுவோம். இப்போ தாங்க டைம் இல்லை விளாட. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. பச்சை பச்சேர்னு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா மெயின் ரோடுங்க. இந்த சைடும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக மேட்ச் வச்சா நல்லா இருக்குங்க. அதாங்க அப்படியே காற்றோட்டமாக. இந்த சைடும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த சைடும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த சைடு பார்த்திங்கன்னா நல்லா பனைமரம் காற்று செம்மையாக இருக்குங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட வந்தாச்சுங்க. நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னா பிரியாணி தாங்க ஆர்டர் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், ஒரு பீஸ் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா பெருசு பெருசாக இருக்குங்க. பார்த்திங்கன்னா பிரியாணி இப்போ எடுத்து வச்சுருவோம். சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா இருக்குது, ஆனால் கொஞ்சம் காரமாக இருக்குங்க. கறி நல்லா வந்திருக்கு.